அசையக்கூடாது. ஆடும் மூஞ்சி மோகனு புடிங்கடா. ஒரே நேரத்தில் நாம ரெண்டு பேருமே தப்பிக்கிறது முடியாத காரியம். வேணும்னா ஒண்ணு செய்யலாம். என்ன சொல்லு? பக்கத்து வளைவு வரும்போது நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தர் பணத்தோட கீழே குதிச்சாகணும். பணத்தோட தப்புறவன் இந்த பணத்தை சமமா பங்கிட்டு ரெண்டு குடும்பத்துக்கும் கொடுக்கணும். விடுபட்டவன் எவ்வளவுதான் சித்திரவதைப்பட்டாலும் அடுத்தவனை காட்சி கொடுக்காம தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்பி ஆகணும். இதுதான் நிபந்தனை. என் தாய் மேல சத்தியமா கடைசி வரைக்கும் இந்த நிபந்தனையை காப்பாற்றுவேன். என் குழந்தை மேல சத்தியமா நானும் இந்த நிபந்தனையை மீற மாட்டேன். யார் தப்பிக்கிறது? அது நம்ம அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. இதுல யாருக்கு பெருசு வருதோ அவன் தான் தப்பிச்சு போகும். சரியா? நீ தாண்ட அதிர்ஷ்டக்கார. குமரா, இந்த அதிர்ஷ்டத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். சீட்டு எனக்கு பெருசு வரலாம், ஆனா உன் குடும்பம் உனக்காக அங்க காத்துக்கிட்டு, அதனால நீ தான் தப்பிச்சு போகணும். இல்ல, நிபந்தனை மீறக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கணும். நீ தான் தப்பிச்சு போகணும். இந்த பணப்பைய மட்டுமல்ல, என் குடும்பத்தையே உங்ககிட்ட படைச்சிருக்கிறேன். அதுதான் சரியான இடம். நான் ஆபத்துல இருக்கேன், எப்படியாவது என்ன காப்பாத்து. ஆமா, எதுக்கு சண்முகம் உள்ள ஆளுங்க எல்லாம் உன்னை விரட்டிட்டு வராங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல என்ன காப்பாத்து. வாடா பாத்து.